நீங்க ஸ்கின் கேர் யூஸ் பண்றீங்க, ஆனா ஆக்னி உங்களை விட்டு போகவே இல்லையா? You are doing it wrong. In this video, I will show you the exact routine for men should follow. First mistake, consistency இல்லை. நம்ம எல்லாருமே ஆக்னி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். பீட் லைக் சாலிசிலிக் ஆசிடாக இருக்கலாம், நியாசினமைடாக இருக்கலாம், அது என்ன ப்ராடக்டாக வேணா இருக்கலாம். பட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், 5 to 10 days தான் அது யூஸ் பண்ணுவோம். 5 days யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். பட் அப்படி பண்ணாமல் லெட் இட் கிவ் அ ரன், கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்டை மினிமம் 15 to 30 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து நமக்கு ரிசல்ட் வருதா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். செகண்ட் மிஸ்டேக்கு, ஓவராக ஸ்கின்னை வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே 3 to 4 வாட்டிக்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் 2 வாட்டிக்கு மேலே ஒரு நாளைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டு அது என்ன பண்ணும், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயிலை வந்து பாடி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மோர் ஆயில் இஸ் ஈக்குவல் டு மோர் ஆக்னிஸ். தேர்டு மிஸ்டேக், சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணுறது. ஈவன் இஃப் யூ ஆர் டார்க், இஃப் யூ ஸ்டே இன் இன்டோர்ஸ், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் யூவி ரேஸ் வந்து நம்ம ஆக்னியோட ஹீலிங்கை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும். நவ் ஐ வில் கிவ் யூ a simple routine. No confusions, no 10 products. மார்னிங் ருட்டீனில் ஒரு ஜென்டில் கிளென்சர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. தென் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஃபேஸ், அப்புறம் SPF 50யோட ஒரு சன்ஸ்க்ரீன். தட்ஸ் இட். அகெயின் நைட் ருட்டீனில் வாஷ் யுவர் ஃபேஸ் வித் எ ஜென்டில் கிளென்சர் அண்ட் உங்கள் ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரமாக இருக்கலாம் அல்லது செட்டினாயினா கூட இருக்கலாம். தென் சீல் இட் வித் மாய்ஸ்சரைசர். ஆக்னி ஆல்வேஸ் நீட்ஸ் எ ட்ரீட்மெண்ட். வாட் நாட் டு டூ, உங்களோட ஆக்னியை தயவு செஞ்சு கில்லாதீங்க, தொடாதீங்க, பாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி புது ப்ராடக்ட்ஸாக வந்து ஆக்னி இருக்கும்போது தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஆக்னி ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஒன்ஸ் ஆக்னி எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னா புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆக்னி இருக்கும்போது ஆக்னியை பாப் பண்ணீங்கன்னா ஆக்னி மார்க்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஆக்னி மார்க்ஸை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இப்போலாம் வந்து ஸ்கின் கேரை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற செல்ஃப் டைம். கன்சிஸ்டன்சி போரிங்காக தான் இருக்கும், பட் எண்டில் அது கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். யூ ஜஸ்ட் நீட் டிசிப்ளின், அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் சிம்பிள், ப்ராக்டிக்கல் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்கின் கேர் ஃபார் மென், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.